பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை சந்தோஷமாய் தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய பெரிய கிருபை, தேவனுடைய தயவுள்ள கரம் நம் ஒவ்வொருவரோடு இருக்கிறதுனால நம்ம மீண்டும் ஒரு விசை தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தையை நம்ம கேட்கிறோம். யூடியூப் ஃபேமிலிஸ், உங்கள் எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஃபேஸ்புக்கில் இருக்கிற குடும்பங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபையின் நாட்கள், இந்த இரக்கத்தின் நாட்கள், தேவ பிரசன்னம் உங்களை உங்கள் வீட்டையும் ஒவ்வொரு நாளும் நிரப்பும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தைக்கு போகலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பின்பாகம், ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். ஆவியானவரை பற்றிய நிறைய காரியங்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியானவரே கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான பாடம், சாட்சி கொடுக்கிறவர். ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறவர். அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் ஆவியானவரோடு நடந்தால் ஒவ்வொரு நாளையும் தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதமான ஒரு நாள் முடியும் போது நம்முடைய வாழ்க்கை சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. வெளியே போனாலும், வீட்டில் இருந்தாலும், அலுவலகத்துக்கு போனாலும், தொழில் செய்ய போனாலும், வியாபாரத்துக்கு போனாலும், ஊழியத்துக்கு போனாலும், எங்கே போனாலும் நம்ம சாட்சியை காத்துக்கொள்ளணும். அதுதான் ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், சாட்சி ரொம்ப முக்கியம். இங்கே ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு இயேசு போன போது மரியாளை குறித்து இயேசுவே சாட்சி கொடுக்கிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு மரியாளுக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு விஷயம், நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நார்த்தான் வேலை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் வருகிறான். நார்த்தான் வேலை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். மரியாளை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். அப்ப சாட்சி ரொம்ப முக்கியம். நான் என்னை பற்றி நானே சாட்சி சொல்றது வேற, ஆனா என்னை குறித்து ஆவியானவர் சாட்சி கொடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ இன்னொரு பக்கம் இருக்கு, நம்ம சாட்சியை கெடுக்கிறதுக்கு பிசாசு கோபம், எரிச்சல், சில குழப்பம் எல்லாம் அவன் அனுப்பி பார்ப்பான். ஆனால் நம்ம ரொம்ப ஞானமாக நடந்து கொள்ளணும். பேசுவதற்கு நம்ம தாமதமாக இருக்கணும். சரியா? அவசரப்பட்டு பேசிடக்கூடாது. ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்க ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்வார். சரியா? சாட்சி ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறவர். பரிசுத்த ஆவியானவரே உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார். நம்மளை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் வேண்டாம். அவரே நம்மை நடத்துவார். ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு இருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆவியானவர் மட்டுமல்ல, எங்களை ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தின் பாதையில நடத்துகிறவர் மட்டுமல்ல, அப்பா சாட்சி கொடுக்கிறவர். அப்பா சாட்சி கொடுக்கிறவர். இந்த கடைசி காலத்தில் எங்க சாட்சியை கெடுப்பதற்கு பிசாசு பல அம்புகளை எய்யும் போது, அக்னியாஸ்திரங்களை அனுப்பும் போது அதை எதிர்த்து போராடுகிற கிருபையை நீர் எங்கள் ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் கொடுங்க. உம்முடைய பிள்ளைகள் சாட்சியின் வீடாய் மாறுவதாக. வேலை ஸ்தலத்தில், படிக்கிற கல்லூரிகளில், பள்ளிக்கூடங்களில், வீட்டுக்கு வெளியே, தெருவில், ஆலயத்தில், எங்கே இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகள் சாட்சி உள்ளவர்களாய் வாழ உதவி செய்யும். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க சாட்சி உள்ளவர்களாக இருக்க போறீங்க. பாருங்க, உங்க சாட்சி நிமித்தம் அநேகர் கர்த்தருக்குள்ள வர போறாங்க. மறந்துடக்கூடாது. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். மீண்டும் கர்த்தருக்கு சித்தமானால் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841
5286 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.